ஆஸ்ட்ரோ ஹாரிசான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாம் எதை பற்றி சிந்திக்கலாம் என்று சொன்னால், ஜோதிட ரத்தின கற்கள் என்பதை பற்றி ஓரிரு வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விருப்பப்படுகிறேன். அதாவது பொதுவாக ஒரு கிரகத்தின் அலை அதிர்வு, அதாவது காஸ்மிக் வைப்ரேஷன் அப்படின்றது நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. குறிப்பிட்ட கிரகத்தினுடைய கோயில்களுக்கு நம்ம போயிட்டு அந்த வைப்ரேஷனை உள்வாங்க முடியும். அந்த கிரகத்தினுடைய தானியங்களை நம்ம சாப்பிட்டு, உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டு அல்லது தானம் கொடுத்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம அந்த கிரகத்தினுடைய ரேஸ் இழுக்க முடியும். விருட்சங்கள் மூலியமாக அந்த கிரகத்தினுடைய ரேஸ் இழுக்க முடியும். இந்த மாதிரி பல்வேறு விதமான வழிகளில் அந்த கிரகத்தினுடைய பவரை, அந்த காஸ்மிக் வைப்ரேஷன் நம்மளால உள்ள கொண்டு வர முடியும். அந்த அலை அதிர்வை உள்ள எடுத்துட்டு வர முடியும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக சரியான ரத்தினங்களை அணிவது ஒரு நல்ல ஒரு வழி. நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்களுடைய தன்மையை ஆராய்ச்சி செய்து எந்த கிரகம் வீக்கா இருக்கு, இதனுடைய அலைவரிசை நமக்கு குறைவா இருக்கு அப்படின்னு பார்த்து மிக சரியான முறையில் கணிக்க தெரிந்த ஒரு ஜாதக வல்லுநர் மூலம் நம்மளால சரியான ஒரு ரத்தினத்தை தேர்ந்தெடுக்க முடியும். ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் ஒரு தனி அலைவரிசை உண்டு, சக்தி அதிர்வு உண்டு, தனி காரகத்துவம் உண்டு. இதை சரியா அனுமானிச்சு நம்ம அதை சரியான முறையில் கையிலையோ பெண்டன்டாகவோ கழுத்துலையோ பேண்டாகவோ நம்ம யூஸ் பண்றதன் மூலம் ஒரு சில கெட்ட கிரக அதிர்வுகளை நம்ம தடுத்துக்க முடியும். நல்ல கிரக அதிர்வுகளை நம்ம உள்வாங்கிக்கிட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் மன அமைதிக்கும் ஒரு பாதுகாப்பிற்கும் நம்ம ரத்தினங்களை இது நாள் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். இது சயின்டிஃபிக்காகவே சில சோதனைகள் மூலம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ப்ரிசீஷியஸான ஸ்டோன்ஸு, ரொம்ப விலை அதிகமான உயர்வுள்ள ரொம்ப கற்கள், இப்போ ரொம்ப அரிதாக மாறிட்டு வர கற்கள், 9 வகையான நவரத்தினங்கள் நம்ம இதனால் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரூபி அப்படின்றது மாணிக்கம், அது சூரியனுக்கும். முத்து பேர்ல், அது நம்ம மனோகாரங்களான சந்திரனுக்கும். ரெட் கோரல் அல்லது பவளம் செவ்வாய்க்கும். பச்சை மரகதக்கல் அப்படின்றது புதனுக்கும். கனக புஷ்பராகம், அது எல்லோ சஃபயர் அப்படின்றது குரு பகவானுக்கும். இந்த மாதிரி நம்ம 9 விதமான ரொம்ப விலை உயர்ந்த ரொம்ப ரேர் ஸ்டோன்ஸ் நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதற்கு மாற்றாக கொஞ்சம் சாதாரண மக்களும் அஃபோர்டபுளா யூஸ் பண்ணிக்கிற ஸ்டோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். உபரத்தினங்களுக்கும் அஸ்ட்ராலஜிக்கலா சில ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு, மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. உபரத்தினங்களையும் நாம் ஒரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சை உட்கிரகம் செய்வதற்கு அல்லது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ உபரத்தினங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம விலை உயர்ந்த ரத்தினங்கள், மெயின் ரத்தினங்களுக்கு ஈக்குவலாகவே அதே மாதிரி நமக்கு ஒரு கிரகத்தினுடைய தன்மையை ஈர்த்து கொடுக்கும் அளவுக்கு உபரத்தினங்கள் நிறைய இருக்கு. இப்போ நவரத்தினங்கள் 9 தான் இருக்கு, ஆனால் உபரத்தினங்கள்ன்றது 300க்கும் மேற்பட்ட உபரத்தினங்கள் இருக்கு. அதில் நமக்கு எது கரெக்டாக செட் ஆகுதோ அதை நம்ம அந்த கிரகத்தினுடைய அதிர்வுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒர்க் ஆகுது, நடைமுறையிலும் ஒர்க் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சில உபரத்தினங்கள் சொல்றேன். அதாவது அமித்திஸ்ட், கார்னெட், டோபாஸ், அக்வாமரின், பெரிடாட், மூன்ஸ்டோன், ஓபல், லாபிஸ் லசூலி, ஜெட், சிட்ரைன், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது, உபரத்தினம் இருக்குது. நவரத்தினங்களுக்கு ஈக்குவலாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சும்மா ஜஸ்ட் லைட்டாக அப்படி தொட்டு காமிக்கிறேன். இதை பார்த்துட்டு நம்ம டர்கோயிஸ் அப்படின்ற ஒரு உபரத்தினத்தினுடைய நன்மைகளை பார்க்கலாம். ஏன்னா டர்கோயிஸ் அப்படின்றது அனைவருமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது எந்த ஒரு பின் விளைவுகளும், பேக் ஃபயரும் பண்ணாது. இது மன்னர்களாலும் போர் வீரர்களாலும் அதிகமாக விரும்பி அணியப்பட்ட ஒரு உபரத்தினம் டர்கோயிஸ். அதுக்கு இன்னொரு பேர் ஃபெரோசா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது இருக்குது. இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ரூபி அப்படின்றது ரொம்ப விலை அதிகமான சூரியனுக்கு உகந்த மாணிக்கக்கல். அதுக்கு ஈக்குவலா நம்ம ரெட் கார்னெட் அப்படின்ற ஒரு உபரத்தினத்தை யூஸ் பண்ணலாம். முத்துக்கு பதிலாக மூன்ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். மூன்ஸ்டோன் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நமக்கு. ரெட் கோரல், அதாவது பவளத்துக்கு பதிலாக நம்ம ரெட் பிளட் ஸ்டோன் வருது, பிளட் ஸ்டோன், சூரியகாந்தக்கல். ரெட் கார்னலைன்னு ஒரு கல் வருது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மரகதம் அப்படின்றது எம்ராய்டு, அதுக்கு ஈக்குவலாக நம்ம கிரீன் டர்மோலைன் யூஸ் பண்ணலாம். எல்லோ சஃபயர் அப்படின்ற கனக புஷ்பராகத்துக்கு பதிலாக நம்ம எல்லோ டோபாஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது எல்லோ டர்மோலைன் யூஸ் பண்ணலாம். டைமண்டுக்கு பிரச்சனையே இல்லை, ஜிர்கான் இருக்கு நமக்கு. ஜிர்கான் ரொம்ப வெரைட்டியாக கிடைக்குது. அதே மாதிரி ப்ளூ சஃபயர், நீலக்கல் பதிலாக அயோலைட் அல்லது இண்டிகோலைட் அப்படின்ற கற்களை நம்ம யூஸ் பண்ணலாம். ராகு கேதுகளுக்கு நம்ம கேட் ஐ, டைகர் ஐ அப்படின்ற அந்த மாதிரி கோமேதகம், வைடூரியம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். இப்போ இதெல்லாம் லேப்ல க்ரோ பண்ணி தராங்க, டூப்ளிகேட் அந்த மாதிரிலாம் வருது. அதுக்கு பதிலாக நம்ம ரொம்ப சீப்பா நம்ம டைகர் ஐ அப்படின்ற ஒரு உபரத்தினத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பலன்களை கொடுக்குது. இந்த மார்க்கெட் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு.
இப்போ உபரத்தினங்கள் நான் சொல்றது வந்து ரொம்ப 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 சாதாரணமான ஒரு தகவல் மட்டும் தான் சொல்றேன். ஸோ இதை பார்க்குற அன்பர்கள் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் அதில் வந்து உபரத்தினங்களை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி அல்லது விவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதான் ரொம்ப சிறிய பதிவு இருக்கிறதுனால உபரத்தினங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஒரு உபரத்தினம் பிரச்சனையே இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்காய்ஸ் அப்படின்ற அந்த உபரத்தினம் தான். டர்காய்ஸ் அப்படின்றது துருக்கியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு உபரத்தினம். ஸோ அதனால தான் வந்து டர்க்கீஸ் அப்படின்ற அந்த பேர் வந்து டர்காய்ஸ்னு மாறிடுச்சு. இதனுடைய இன்னொரு பேர் வந்து ஃபெரோசா அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெரோசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பழங்காலத்திலிருந்து அரச பரம்பரைகளில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு உபரத்தினம். அரசர்கள் வந்து தங்களோட கிரீடத்தில் வந்து இதை ஒரு அணிகலனா வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல சிந்தனை, அமைதி மற்றும் பாதுகாப்பு. ஸோ டர்காய்ஸை வந்து ஒரு பாதுகாக்கும் ஒரு கல்லா அவங்க வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து பெர்ஷியன் கிங்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நார்த் இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது ஈரான், தற்சமயம் ஈரான்னு சொல்றீங்க, அந்த நாட்டில் அதிகமாக கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ அது ரொம்ப இப்போ நமக்கு ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அங்கே ஆயிடுச்சு. அதனால இப்போ வந்து இது கலிஃபோர்னியா, அரிசோனா, தென் அமெரிக்க நாடுகளில் இப்போ அதிகமாக கிடைக்குது. கொஞ்சம் இது காஸ்ட்லி ஆயிடுச்சு இப்போ அந்த மாதிரி வரது வந்து. டர்கோய்ஸ்ல வந்து ஸ்பைட்டர் டர்கோய்ஸ்னு ஒன்று இருக்கு. அது நார்த் இந்தியாவில் அதிகமான ஒரு வரவேற்பு பெறுது. கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கு. பொதுவாகவே காப்பர் வந்து கெட்ட சக்திகளை நம்ம வந்து கிட்ட விடாது. நம்மள வந்து ஒருத்தவங்க வந்து கண்ணேறுபடுது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ஒருத்தவங்களுடைய கெட்ட எண்ணங்கள் வந்து நம்மளை தாக்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அமானுஷ்யமா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை டர்காய்ஸ் வந்து தடுக்கும். ஏன் அப்படின்னா டர்காய்ஸ்ல காப்பர் அதிகமாக இருக்கு. டர்காய்ஸ் அப்படின்றது வந்து அலுமினியம், பாஸ்பாரிக் ஆசிட், காப்பர் ஆக்சைடு, தண்ணீர். ஸோ இது கலந்த கலவை தான் டர்காய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபரத்தினம். இது பாரம்பரிய அடிப்படையில் குரு மற்றும் கேது சேர்க்கைக்கு அல்லது குரு மற்றும் கேது பிரச்சனைகளுக்கு இதை வந்து ஒரு ரெமிடியா யூஸ் பண்றாங்க. நிறைய இடங்கள்ல வந்து மருத்துவ ரீதியாக அந்த டர்காய்ஸ் கல்லை வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ரத்தினத்தை அணிந்து பல பேர் வந்து ஒரு உடல் சூட்டினால வரக்கூடிய பிரச்சனைகள், ஈரல் பிரச்சனைகள், கல்லீரல் பிரச்சனைகள், அதிக சோர்வு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த டர்காய்ஸ் வந்து நல்ல பலன் கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி உண்டு. அதனால அதுக்காகவே நிறைய பேர் இந்த டர்காய்ஸை வாங்குறாங்க. நிறைய சினி ஸ்டார்ஸ், இப்போ சல்மான் கான் அந்த மாதிரி நிறைய சினி ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கையில் டர்காய்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரேஸ்லெட்டாவோ இல்லை கழுத்தில் பண்ணட்டாவோ நல்ல பெரிய சைஸ்ல போட்டிருப்பாங்க. ஒரு சாதாரண மனிதர்களுக்கு ஒரு 6 கேரட் டர்காய்ஸ் போதும். ஒரு வெள்ளியில வந்து ஓப்பன் செட்டிங்கா இடது கை மோதிர விரல்ல அணிஞ்சிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பொதுவா இந்த கல் எதுக்கு வந்து அணிஞ்சுவாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தீய சக்தி நீக்கம், அதாவது கந்திஷ்டி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வெளியே வரதுக்கு, எதிரிகளுடைய தாக்கம், ஏதாவது பயம் எதிரிகள் நமக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற அந்த தன்மைகள் ஏதாவது இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு, மன அமைதிக்கு, பயணங்கள்ல வந்து விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க்ல வந்து இந்த டர்காய்ஸ் கல்லை போட்டு வச்சிருப்பாங்க. இது ஜென்ரல் ப்ராக்டிஸா இருக்கு நார்த் இந்தியாவில். இப்போ நம்ம ஏரியாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற இடங்கள்ல இந்த கல்லினுடைய முக்கியத்துவம் இப்போதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நிறைய வந்து விற்பனை ஆகுது நம்ம வாடிக்கையாளர். ஸோ இவ்வளோ நல்ல ஒரு உபரத்தினத்தை வந்து யார் அணியலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை ஒரு கேட்டகரைஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 4 கேட்டகரைஸாக நம்ம இது பண்ணலாம். இது சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, மன அமைதி தேவைப்படுறவங்க, அடிக்கடி வெளியூருக்கு பயணம் போகிறோம், நிறைய இடத்துல கண்ட இடத்துல தங்குறோம், லாட்ஜில், அதோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு பாதுகாப்பு, ஆன்மீக பாதுகாப்பு வேணும் அப்படின்னா அவங்க அணியலாம். அரசியலில், சினிமா துறையில், பாதுகாப்பு துறையில, பொதுத்துறைன்னு சொல்லுவாங்க, பொதுப்பணித்துறைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி துறையில இருக்கிறவங்க அணியலாம். திடீர்னு ஒரு விபத்து ஏற்படும் அப்படின்ற சாத்தியக்கூறு உள்ள துறையில இருக்கிறவங்களும் இது அணியலாம். விபத்து பயம் இருக்கிறவங்களும் இது அணியலாம். இதை தவிர நம்மளோட ஜாதகத்தை பார்த்துட்டு குரு பலவீனமாக இருந்தால், கேது பலவீனமாக இருந்தால் இந்த கல்லை அணியலாம். இது பாரம்பரிய அடிப்படையில். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதை வாங்குறவங்க வந்து கடையில் வாங்கும்பொழுது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல வந்து மிக மிக விலை உயர்ந்தது அப்படின்னா பெர்ஷியன் ப்ளூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரான் ஈல்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால அந்த ஈரான் பெர்ஷியன் ப்ளூ வந்து விலை அதிகம். கொஞ்சம் நார்மலான ப்ளூனா ஸ்கை ப்ளூல கிடைக்குது. இது வந்து ராபின் எக் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆன்மீக பாதுகாப்புக்கு காப்பர் அதிகம் இருக்கிற டர்கோய்ஸ் அப்படின்னா கிரீன் டர்கோய்ஸ். இது எல்லாத்தோட மேல நல்ல ஒரு மக்களோட வரவேற்பு இருக்கிற டர்கோய்ஸ் கல் அப்படி எதுன்னு கேட்டீங்கன்னா மேட்ரிக்ஸ் டர்கோய்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது ஸ்பைட்டர் டர்கோய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சரியான ஒரு வெண்டார்ட்ட போயிட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஆன்மீக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த உடலோட ஆரம் அதிகரிக்குதுன்னு இப்போ லேட்டஸ்ட் ஆராய்ச்சி சொல்லுது. அதே மாதிரி எதிர்மறை சக்திகளையும் கொஞ்சம் உறிஞ்சி அது எதிர்மறை சக்திகளை வந்து சிதறடிக்குது. அதன் காரணமாக உடலுடைய ஆரம் அதிகமாக நமக்கு வந்து ஒரு ஆற பாதுகாப்பு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு உபரத்தினத்தை நீங்க ஃபெரோசான்ற பின் விளைவுகள் கொடுக்காத இந்த உபரத்தினத்தை அன்பர்கள் உங்களுடைய தேவை கருதி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த பதிவு வந்து எதுக்கும் ப்ரொமோஷனுக்காக கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, கிரகங்களுடைய சக்தியை வந்து இந்த வகையிலும் நம்ம வந்து கொஞ்சம் உள் வாங்கிக்கலாம் அப்படின்ற சொல்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். இந்த பதிவினுடைய நேரம் அதிகமாக செல்வதால் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.
இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த உபரத்தின கற்களை பற்றி பார்ப்போம். நன்றி.